பக்தி அவரை ஆட்டி படைக்குது. அதனால கோயிலுக்கு வர எந்த பெண்ணை பார்த்தாலும் ஓடி போய் அபிராமி அபிராமி என்று வணங்குவார். சில பேர் இவரை பக்தர் என்று சொன்னார்கள். நம்ம ஊர்லேயும் மூளை கொஞ்சம் பிசகுனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, இவன் வேஷம் போடுறான், பெண்களுக்கு முன்னால போய் அபிராமி அபிராமின்னு ஏன் கும்பிடுறான்னா இவன் பெண் பித்தன் என்று அவரை இகழ்ந்தவர்களும் உண்டு. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அபிராமி. ஒரு நாள் அபிராமி அம்மனுடைய சன்னதியில் நின்று அம்பாளை வணங்கி கொண்டிருக்கிறார். கண்ணை மூடிட்டு வணங்குகிறார். அவருடைய மனக்கண்ணில் எது தோன்றுகிறது? அம்பாளுடைய திருமுகம். அம்பாளுடைய திருமுகம் எப்படி ஜொலிக்கும்? எப்படி ஜொலிக்கும்? அந்த இதை மனதில் கொண்டு வந்து அம்மாந்து வணங்கி கொண்டிருக்கிற போது தஞ்சையை ஆளுகிற அந்த மண்ணை ஆளுகிற மன்னன் சரபோஜி வருகிறார். அன்று அமாவாசை. அமாவாசை என்று கடலில் சென்று நீராடுவது அவருடைய இயல்பு. நீராடுவதற்கு வருகிறார். எல்லோரும் ஒதுங்குகிறார்கள். வருவது அரசர். இவர் ஒன்றும் ஒதுங்கல்ல. ஏன்னா அவர் தான் இந்த உலகத்திலேயே இல்லையே, அபிராமியிலேயே திளைத்து இருக்கிறார். மன்னர் அப்படி கோபத்தில் பார்த்தார். நான் வருகிறேன், என்னை பார்த்து ஒதுங்காமல் நிற்கிறான், யார் இவன்? சில பேர் சொன்னாங்க அவர் ஒரு பெரிய பக்தர் யார். இன்னொருத்தர் சொன்னாங்க இல்லை, பெண் பித்தன், பக்தனை மாதிரி நடிக்கிறான். அப்படியா? நான் கேட்கிறேன் அப்படின்னு கிட்ட போனார். அவர் பூணூல் போட்டிருக்கிறார். நீர் அந்தனர் தானே? அடியேன். இன்று என்ன தேதி? இன்றா? அவர் தான் அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? பௌர்ணமி. என்ன திமிர் இருக்கணும்? அமாவாசை ஆகிய இன்று பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு திமிர் அதிகமா? சரி, பார்த்து விடுவோம். நான் இன்றைக்கு கடலாடி விட்டு மாலை தஞ்சாவூருக்கு திரும்ப போவதில்லை, இங்கேயே தங்குவேன். நீ எனக்கு பௌர்ணமியை காட்டித்தர வேண்டும். அப்போதான் இவருக்கு விழிப்பு வந்தது. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, என்னப்பா சுப்பிரமணியா, மகாராஜாட்ட போய் பௌர்ணமின்னு சொல்லிட்டியே? சுப்பிரமணியன் சொன்னார், நானா சொன்னேன்? என் உள்ள இருக்கிற அவ சொன்னார். அவ வார்த்தையை காப்பாற்ற வேண்டியது அவ பொறுப்பு. மன்னர் சொன்னார், இன்றைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சேவர்களுக்கு ஆணையிட்டார். கயிற்றினால ஒரு பெரிய உரி, ஒரு 10 அடி உயரத்துக்கு மேலே அல்லது 15 அடி உயரத்துக்கு மேலே கட்டி நிறுத்திடு. அந்த உரியில் ஒரு பலகையை போட்டு இந்த ஆளை நிற்க வை. கீழே விறகை போட்டு நன்கு எரிய விடு. பௌர்ணமி சந்திரன் வரலையா, அந்த உரிய விட்டு அவன் அப்படியே அந்த தீயில விழட்டும். மாலை வேளை ஊரே கூடியிருக்கிறது, என்ன நடக்க போகிறது என்று. இவருக்கு ஒரு பதட்டமும் இல்லை. இவர் பாட்டுக்கு மற்றவர்கள் உதவினால் அந்த உரியில ஏறி நின்றார். பாட ஆரம்பித்தார். தாரமர் கொந்தையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தமிழ் என்ன இனிய மொழி தெரியுமா? இதுல முதல் எழுத்து என்ன? தா. தாரமர் மேனி. கடைசி எழுத்து என்ன? ஏ. கட்டுரையே. ஏ. அப்போ முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா என்ன ஆகும்? தாயே. அவர் பாடியது கணபதியை தான். ஆனால் அம்பாளுடைய கருணையினால் அந்த பாடலிலேயே யாரை பற்றியும் பாடிவிட்டார்? அபிராமியும் பாடிவிட்டார். தாரமர் கொந்தையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பாடுகிறார், தமிழில் பாடுகிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மின்கடி குங்கும தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே. அந்தாதின்னு சொன்னா 100 பாடல்கள் பாடணுங்க. அதுல ஒரு பாடலுடைய கடைசி வார்த்தை இருக்குல்ல, சீர்னு சொல்லுவாங்க, அடுத்த பாடலுக்கு முதலாவதாக வரணும். அதுதான் அந்தம், ஆதியாக வருவது. அந்தம்னா முடிவு, ஆதின்னா தொடக்கம். தெரியும் இல்லையா? அந்த ஆதி. இப்போ இது எப்படி முடிஞ்சிருக்கு? துணையே.
அடுத்தது தொடங்குகிறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் மலரும் கருப்பு சிலையும் மென்பாசா அங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. எப்படி முடியுது? அறிந்தனம். அறிந்தனம் எவரும் அறியா மறையை செறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. இப்படி பாடுகிறார். ஒன்றும் வரக்காணும், ஒன்றும் வரக்காணும். எல்லாரும் பார்க்குறாங்க, சரி சுப்பிரமணியனுடைய கதை முடிஞ்சு போச்சுது அப்படின்ட்டு. அப்போதுதான் அவருக்கு வேகம் வருது. நீ யார்? உன் அடியவர்களை நீ என்றாவது கைவிட்டதுண்டா? இன்று எனக்கு ஒன்று நேர்ந்தால் நான் இறப்பை பற்றி அஞ்சவில்லை தாயே. ஏனென்றால் என்னுடைய பூத உடல் அடியும், என் ஆன்மா உன் பாதங்களுக்குத்தான் வரும். அதை ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இன்று பௌர்ணமி வரவில்லை என்றால் தோற்று போவது நான் அல்ல, என் தாய் அபிராமி. நான் தோற்கலாம், என் தாய் தோற்கலாமா? கண்களில் கண்ணீர் வழிய பாடுகிறார். உன்னுடைய திருவழிகளுக்கு இல்லாத அருளா? உன் பார்வை ஒன்றுபட்டால் போதாதா? விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு நமக்கு இனியே என்று பாடுகிற போது அம்பாள் தன் காதில் போட்டிருக்கிறது தடாங்கம். நீங்க கம்மல்னு சொல்றீங்க, அம்பாள் காதில் இருக்கிறது தடாங்கம். வலது காதில் இருக்கக்கூடிய தடாங்கத்தை கழட்டி வீசி எறிந்தாள். பௌர்ணமி ஆயிற்று. அத்தனை பேரும் தலைமையில் கை வைத்து கும்பிட்டார்கள். இதோ பௌர்ணமி நிலவு. இது நடந்தது, இது நடந்தது. நீங்க இன்றைக்கும் திருக்கடவூருக்கு போனா இந்த வரலாறு ஓவியமாக எழுதப்பட்டு பட்டிருக்கிறது. நான் சொன்னது கற்பனை அல்ல, ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழியே மலைந்து பெரும்பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கைவரோடு என்ன கூட்டு எனக்கு இனியே. என்ன, நான் உன் பிள்ளை. பௌர்ணமி நிலா வந்தது. அப்போ தமிழுடைய வலிமையை பார்த்தீங்களா? இயற்கையையே வெல்வதற்கு துணையாக இருந்தது தமிழ். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலா வருமா? ஆனால் ஒரு தமிழ் புலவன் நினைத்தால் அமாவாசையையும் பௌர்ணமியாக மாற்றுவான் என்பதால் தான் இந்த மொழியின் மீது எம்பெருமானுக்கு அவ்வளவு காதல். ஏனென்றால் இதனுடைய தலைவன் அவன். அதை உண்மையா நம்பி சொல்லுங்க. நம்ம குழந்தை தமிழ்ல பேசினா மகிழ்ச்சி அடைங்கப்பா. பதறாங்க ஐயா. அம்மானி கூப்பிட்டா அந்த தாய் பதற பதறல் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டினது இதுக்கா? என்ன கூத்துறியா? இந்த தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கக்கூடாதா? இன்னைக்கு ஒருத்தன் எழுதுனா, 2 பேர் சந்தித்தால் மலையாளத்தில் பேசினால் அவர்கள் மலையாளிகள், 2 பேர் சந்திக்கிற போது வங்க மொழியில் பேசினால் அவர்கள் வங்காளிகள், 2 பேர் சந்திக்கிற போது தெலுங்கில் பேசினால் அவர்கள் தெலுங்கர்கள், 2 பேர் சந்திக்கிற போது தப்பும் தவறுமாக ஆங்கிலத்தில் பேசினால் நிச்சயமாக அவர்கள் தமிழர்கள். இதுக்கு கைதட்டும். இருக்கா இல்லையா ஐயா? இருக்கா இல்லையா? இது எதுக்கு இந்த போலித்தனம்? என்ன ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் ஐயா. ஐயான்னு சொன்னா இழிவா பார்க்குறாங்க ஐயா. ஐயன்னா தலைவன் அர்த்தம். ஐயா அப்படின்னா பெரியவரே, மரியாதைக்குரியவரேன்னு அர்த்தம். என் ஐமுன் நெல்லன்மின் தெவ்வீர்கள் பலர் என் ஐமுன் நின்று கல் நின்றவர். இது திருக்குறள். என் தலைவனுக்கு முன்னால் நிற்காதீர்கள், அவன் வீரன், அவனை எதிர்த்து நின்றால் நடுகல்லாக போய்விடுவீர்கள் என்று அந்த குறள்ல ஒரு வீரன் சொல்லுகிறான். என் ஐமுன் நில்லன்மின் தெவ்வீர்கள், தெவ்வீர்னா பகைவர். என் தலைவனுக்கு முன்னால் நிற்காதீங்க. ஐ என்றால் தலைவன், ஐயா என்றால் உயர்ந்தவர். ஆனால் நாம என்ன சொல்றோம்? சார் சார். இங்க படித்தவங்க தானே, அதுல சந்தேகம் இல்லை. அதிகம் படித்தவர்கள் என் முன்னால் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். மேடையில் இருப்பதால் அவர் உயர்ந்தவர் என்றோ, கீழே இருப்பதால் அவர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்றோ ஒருபோது நினைப்பதில்லை. எங்களுடைய குருநாதர்கள் ஒருவர் குன்றக்குடி அடிகளார், பெரியவர். அவர் சொன்னதை சொல்லுகிறேன்.
மேடை ஏன் உயரமாக போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறோம். உன் நாவிலிருந்து உயர்ந்த சொற்கள் தான் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்ந்த இடத்தில் உன்னை அமர வைத்திருக்கிறார்கள். கீழே இருப்பவர்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல, உன்னை விட அதிகம் படித்த அறிவாளிகள். அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதால் தலையில் நீ ஆணவத்தை ஏற்றிக்கொள்ளாதே என்பார். அது எப்பவுமே என் நெஞ்சில் இருக்கும். சர்ன்னு சொல்கிறோமா, அது என்ன தெரியுமா? SIR. சரிதானம்மா? சரிதானே? ஒரு ஆங்கிலேயன் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஸ்லேவ் ஐ ரிமைன். அந்த SIR என்பது 3 வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்கள். எஸ்னா ஸ்லேவ், ஐனா ஐ, ஆர்னா ரிமைன். சர் அப்படின்னு சொன்னா நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் இன்னொரு பிரிட்டிஷ்காரனை சர்ன்னு கூப்பிட மாட்டான். அவன் பேரு ஜோன்ஸ்னா மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படித்தான் கூப்பிடுவான், எந்த வயதா இருந்தாலும். ஆனா நம்மிடம் என்ன சொன்னா, இந்தியனாகிய நீ என் அடிமை, எனவே என்னை அழைக்கிற போது சர் என்று அழை. இப்பவும் நம்ம ஒரு ஆளை பார்த்து சர்ன்னு கூப்பிட்டுட்டா படிச்சவங்க, ஐயான்னு கூப்பிட்டா தாழ்ந்தவங்க. இந்த எண்ணம் நம் நெஞ்சிலிருந்து மாற வேண்டும். தமிழை விட இனிய மொழி வேறு இல்லை. இது சாதாரண மொழி அல்ல, இறைவனின் விருப்பத்திற்குரிய மொழியும் கூட. இப்போ அம்பாளை பார்த்தோம், எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்ததுன்னு பார்த்தோம். திருமாலுக்கு காஞ்சிபுரத்துக்கு போனா அங்கு ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது. காஞ்சிபுர ஊர் எல்லையில். அந்த ஊரில் ஒரு ஆழ்வார் இருந்தார். ஆழ்வார்கள் 12 பேர். இந்த 12 பேரும் திருமாலை பற்றி பாடிய நூல்தான் 4000 திவ்ய பிரபந்தம்.